அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஷாஸ் டைம். அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பெருநாளுக்கான ஸ்பெஷல் ரெசிபி ஷஹி ஃபிர்னி. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபிர்னி ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப ரிச் ஃப்ளேவரில் இருக்குங்க. நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்கிறத விட இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு நார்த் இண்டியன் ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இதில் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் பார்ப்பீங்க. க்ரீம் இல்லைன்னா பரவாயில்ல, பால் ஆடை இருந்தாலே போதும், தாராளமாக அதையே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பாலை ஒரு முறை காய்ச்சிக்கலாம். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்கேன் நான். இது ஒரு கொதி மட்டும் வரட்டும். பால் மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஃபுல் ஃபேட் மில்க் இருக்கும் இல்லையா, அது வாங்கி நம்ம காய்ச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு. இது கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்டரில் தான் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கலாம். அரிசி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். 2 hours முன்னாடியே ஊற வச்சுருக்கேன், ஒரு 50 grams அளவுக்கு. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் லேசாக கரகரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபிர்னி ரெசிப்பியில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பால் பொங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் மீடியமுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம சைடில் விழுகிற பால் ஏடு எல்லாமே உள்ளே இழுத்து விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அரிசி விழுத சேர்த்துக்கலாம். இங்கே அரிசி ஒரு 2 hours நல்லா ஊறிட்டால் தான் உங்களுக்கு இது நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, இது இல்லைன்னா நம்மளுக்கு இந்த குக்கிங் டைம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அரிசி எவ்வளோ ஊறி இருக்கோ அவ்வளோ சீக்கிரம் இங்கே குக் ஆகிடும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். அது பால்லையே நல்லா வெந்து வரணும். ஃப்ளேம் ஹையாக இருக்கிறப்போ பால் பொங்கி போகும். அதனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்கிறதா இருந்துச்சுன்னா கிளறிட்டே இருங்க நல்லா. இப்போ இதில் நம்ம அந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம். 100 ml அளவுக்கு. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இப்போதைக்கு இருக்குது, வேறு ஒரு ரெசிபிக்காக வாங்கி வச்சது இருக்குது. ஸோ நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த ரெசிபி பாலாடையில் செய்கிறப்போ இன்னும் ரொம்ப க்ரீமியாகவும் டேஸ்ட் ரொம்ப பெட்டராக நல்லா இருக்கும். நான் பாலாடை எடுத்து வைக்க மறந்துட்டேன். இந்த ரெசிபி செய்கிற ஐடியா இல்லை. சரி, ஈத் ஸ்பெஷல் எதுவுமே போடலை அப்படிங்கிறதுக்காக தான் சட்னி இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் தான் இருக்குது பாலாடை. நான் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பாலாடை 100 grams அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையே ஆட் பண்ணிக்கிங்க. இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு ஃபிர்னி. நம்ம யூஸ்வலாக செய்கிற பாயாசத்தை விட ஃபிர்னி கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அண்ட் டேஸ்ட் அதை விட ரொம்பவே பல மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் நான், ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போது சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரைலாம் மெஷர்மெண்ட் கிடையாது, உங்களே இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த ரெசிப்பியில் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அரிசி நல்லா ஊற விட்டுருந்தீங்கன்னா வேகமாக குக் ஆயிரும். ஜஸ்ட் 20 minutesல இந்த ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆயிரும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அரிசி ஊற போடுறப்பயே பாதாமும் ஊற போட்டிங்கன்னா அந்த தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாரப்பருப்பு எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி. இது கூட சாரப்பருப்பு பாயாசம் ஐட்டம் எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கல்யாண வீடுகளெல்லாம் அதை தான் சேர்ப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன், கல்யாண வீட்டு பாயாசம்னு. அதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டாகவே அந்த சாரப்பருப்பு தான் இருக்கும். அதோட லிங்க்கை நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மேலே ஐன்னு வரும், அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெசிபியை பார்க்க முடியும். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அதோட லிங்க்கை கொடுக்குறேன். இது எல்லாமே ஆட் பண்ணி ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும்.
நல்ல திக்காயிரும் பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிங்க. நல்ல திக்காக இருக்கா உங்களுக்கு. இதுக்கு மேலே திக்காக விட வேண்டாம், ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா திக்காக இருக்கா, சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான், வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ். நட்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிங்க போதும். இது வந்துட்டு நல்லா ட்ரெடிஷ்னலாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மண் பாத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஒரு சின்ன கிண்ணமோ இல்லை கப்பு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கொடுங்க. அந்த மண் வாசனையோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். என்கிட்டையும் நிறைய பாத்திரம் இல்லைங்க, இது மண்ணாலான பாத்திரம். நான் சும்மா 2 கப்பு தான் இருக்குது, அதில் ஃபில் பண்ணிவிட்டு இன்னொன்று ஐஸ்கிரீம் பவுலில் தான் வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்குறத விட அதோடய ப்ரெசன்டேஷன் இன்னும் நல்லா கொடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், ப்ரெசன்டேஷனுக்காக நான் கொஞ்சம் நட்ஸ் மேலே கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே ஒயிட்டாகவே இருக்கிறனால கொஞ்சம் ரெட் கொடுத்தா நல்லா இருக்கும், அதுக்காக நான் மாதுளம்பழம் கொடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட ரோஸ் பெட்டல்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணி வைக்கலாம். பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிட்றப்போ ரொம்ப அருமையாக இருக்குங்க. இதை 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் கொடுக்கலாம், இப்படியும் சாப்பிடலாம். இல்லை சில்லுன்னு பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். பாருங்கள், 5 cups ஃபில் பண்ணதுக்கப்புறமாவும் பேலன்ஸ் இருக்குது. 1 லிட்டரில் செஞ்சிங்கன்னா 10 பேருக்கு சர்வ் பண்ண முடியும். இப்போ இது 1 hour நான் சில் பண்ண போகிறேன். சில் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதோட டெக்ஸ்டர் நல்லாவே திக்காகி பக்காவாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மீ பை liking my video and subscribing my channel. Thanks for watching. Eid Mubarak.